பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ ஏய் நிலா, என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அத்தை அத்தை, அழாதம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா, ரியா எங்க? எழுந்திரிச்சிட்டாளா? அத்தை. நிலா, எதுக்கு இப்ப அழுகுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு சொல்லு. அத்தை, ரியாவை காணோம். என்ன என்ன சொல்ற நீ? ரியாவை காணுமா? அது எப்படி காணும்? தெரியல அத்தை, ஆனா அவ காணும். அவளை ரூம்ல தான் தூங்க வச்சுட்டு வந்தேன். இப்ப போய் பார்த்தா அவ ரூம்ல இல்ல அத்தை. ரூம்ல இல்லையா? நீ நல்லா பார்த்துருக்க மாட்ட. இரு, நான் போய் பார்க்குறேன். ஐயோ அத்தை, நான் நல்லா பார்த்துட்டேன் அத்தை. வீடு ஃபுல்லாக பார்த்துட்டேன். காணும் அவ. அது எப்படி? பச்சை பிள்ளை, அவளால் எழுந்திரிச்சு நடக்க கூட முடியாது. எப்படி காணாமல் போவா? ஒருவேளை காவியா வந்திருப்பா. அவள் தான் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருப்பா. இரு, நான் அவளை போய் மேலே பார்த்துட்டு வரேன். அத்தை, காவியா நீ மதியம் 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனாங்க. மணி இப்போ 5 ஆக போகுது. ஆனால் அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க கிட்ட இல்லை ரியா. ரியாவை காணத்த. அவ எங்கே போனான்னு தெரியலத்த. ஐயோ, அவ பச்சை குழந்தையாச்சே, அவ எப்படி காணாம போவா? யார் வந்து தூக்கிட்டு போயிருப்பா? வீட்டில் நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம், வேற யாரும் இல்லையே. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த. சரி சரி, அழாத. இரு, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணும். மா, நிலா எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அர்ஜுன் குரல் கேக்குது. அவன் வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அர்ஜுன்! நிலா! அர்ஜுன்! அர்ஜுன்! ஏய், என்னடி, ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நிலா, என்னாச்சுமா? இப்ப எதுக்கு அழுவுற? அர்ஜுன்! அர்ஜுன்! ரியா! ரியா? ரியா எங்க? அர்ஜுன்! நிலா, கொஞ்சம் தயவு செஞ்சு அழாம சொல்றியா? என்னாச்சு? ரியா எங்க? அர்ஜுன்! ரியா, ரியாவை காணோம் அர்ஜுன். என்ன? புரியல, என்ன சொன்ன? ரியாவ? ரியாவை காணோம்டா. நீ என்னடி சொல்ற? ரியாவை காணுமா? அது எப்படி? அவ சின்ன குழந்தை, அவ எப்படி காணாம போவா? நீ என்ன உளர்ற? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நீ பாரு. ஐயோ அர்ஜுன், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ரியா வீட்டில் இல்லைடா, அவளை காணோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நானும் அத்தையும் மட்டும்தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவளை யார் தூக்கிட்டு போவா? நீயே சொல்லு. அண்ணி மதியம் கிளம்பி போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. மாமா காலையில் கிளம்பி போனாங்க, அவங்களும் இன்னும் வீட்டுக்கு வரல. நீயும் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் வர. மனோஜ் காலேஜ் போயிட்டு இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது யாருடா அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்க? அவள் வீட்டில் இல்லைடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நிலா, இரு. அம்மா எங்க? அம்மா! ஓ மேடம், இங்கே தான் இருக்கீங்களா? நான் கூட நீங்கள் இந்நேரம் ரூமில் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்லையே, இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, நேற்று வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் இன்னைக்கும் தூங்கிட்டு இருப்பியோன்னு நினச்சிட்டு டைரெக்டாக ரூமுக்கு போனேன். நீ அங்கே இல்லை, அதான் உன்னை தேடிங்க வந்தேன். ஏன் என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா? இல்லை வேற ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கா நான் தூங்குறதுக்கு? ஏய், நான் அந்த மீனிங்கில் சொல்லலடி, நான் சும்மா உன்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். நானும் எந்த மீனிங்லையும் சொல்லலையே, நீங்கள் சொன்னதுக்கு தானே பதில் சொல்கிறேன். சரி, ஓகே ஓகே, கூல்டம். இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் நார்மலாக தானே கேட்டேன். நீங்கள் என்ன நார்மலாக கேட்டீங்க?
நான் உனக்கு என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீ நல்லா இல்ல. அதான் உன் பேச்சிலே தெரியுதே. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லலை. அப்புறம் ஏண்டி? அது வந்து மல்லிகா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அத்தை அழுகுறாங்களா? ஏன், என்னாச்சு? ஆன்ட்டி அழுகுறாங்களா? என்ன பிரச்சனையா இருக்கும்? சரி வாங்க போய் பார்க்கலாம். நீ அழாத அழாத, ஒன்றும் இல்லை. இதோ வந்துட்டேன். கிரண் வந்துட்டான். கிரணை நான் கூட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வீட்டுக்கு வந்துடுவேன். நீ அழாத மல்லிகா. அதான் அண்ணா நான் இருக்கேன்ல. நீ அழாத அழாத. இதோ வந்துட்டேன். அப்பா, என்னாச்சு? அத்தை அழுகுறாங்களா? ஏன், என்னாச்சு? இங்க அங்கே எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அண்ணி இப்படி ஃபோன் பண்ணி அழுகுறாங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது. கடவுளே, யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. பா, சொல்லுங்கப்பா, என்னாச்சு? கிரண் பாப்பாவை காணுமாண்டா. யாரு? சஸ்திகாவை காணுமா மாமா? இல்லம்மா, சஸ்திகாவை இல்ல, ரியாவை காணுமா. என்னப்பா சொல்றீங்க? ரியாவை காணுமா? ஆமாண்டா, ரியாவை காணுமா. அதான் மல்லிகா ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவ சின்ன குழந்தைங்க, அவ எப்படி காணாம போவா? என்னன்னு தெரியல வனஜா. அவ அழுதுகிட்டே ரியாவை காணும் காணுன்னு மட்டும்தான் சொன்னான், வேற எதுவும் சொல்லல. சரி, நம்ம கிளம்பி அங்க போகலாம். சரிங்கப்பா, நான் கார் எடுக்கிறேன், நீங்க வாங்க. ரியா ரியா எங்க போனா? ரியாவை காணோம்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம கிளம்பி உடனே அங்க போகணும்ப்பா. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. சரிடா, நீ போய் கார் எடு. வனஜா, நீ வீட்டை பூட்டிட்டு வா. சரிங்க. சிவா, இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். டான்ஸ் ஆட தெரியாதவன் கூட பார்த்தா கூட கல் எடுத்து அடிச்சிருவான். அந்த மாரி ஆடுறான். இவன் தான் இப்படி ஆடுறானா? இவன் இவன் அதுக்கு மேல ஆடுறான். என்ன காரணமே தெரியாம ஆடுறானே இவன்லாம். முடியாது. டே மச்சான், போதுண்டா, ஆடுறத நிறுத்து. இப்ப எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? டே, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இரு மச்சான், ஆடின ஆட்டத்துல மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். என்ன கேட்ட? ஏன் அப்படி ஆடுறேன்னா? சந்தோஷம்டா, சந்தோஷம். அதான். அப்படி என்ன சந்தோஷம் இந்த மாரி குத்தாட்டம் போடுறதுக்கு? என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம், இது செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? எதுடா, அந்த 2 குழந்தைங்களையும் அந்த பொண்ணையும் கடத்தினது உனக்கு அவ்வளோ பெரிய சாதனையா? ஆமா மச்சான், இது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? என்ன அடிச்சால, அவளை பழிவாங்க வேண்டாம், அதான் தூக்கிட்டேன். டேய், இது எல்லாம் உன் தம்பிக்கு தெரியுமா? என்னது, என் தம்பிக்கு தெரியுமாவா? டேய், ஐடியா கொடுத்ததே அவன் தான்டா. என்னடா சொல்ற? ஐடியா கொடுத்ததே அவன் தானா? அப்ப இந்த பிளான் எல்லாம் அவனோடதா? ஆமா, இந்த ஒட்டுமொத்த பிளானும் அவனோடது தான். எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. எப்படி? சரிடா, அந்த குழந்தைய தூக்குனீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, சரிதான். ஆனா எதுக்குடா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க? அந்த பொண்ணுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது மச்சான், அது என் பிளான்ல இல்லவே இல்லை.
அது எக்ஸ்ட்ரா வந்தது. சரி எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதையும் கூட்டிட்டு வந்துட்டானுங்க. அதான் அவளை உள்ளார கட்டி போட்டு வச்சிருக்கேன். அந்த குழந்தைங்களை தூக்குனதுக்கே பெரிய ஆப்பு வைக்க போறானுங்க. இந்த பொண்ணு வேற யாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த பொண்ணும் அவங்களோட ரிலேஷனா இருந்து தூக்குனது நம்ம தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், நம்ம காலி. டேய், இப்போ அந்த பொண்ணு எங்க வச்சிருக்கன்னா உள்ளயா? அவ கத்தி கத்தி சத்தம் போட்டா அவ்வளோதான், நம்ம கூண்டோட ஜெயில கழித்திங்க வேண்டிதான். அதெல்லாம் அவன் கத்த மாட்டான் மச்சான். ஏன்னா கத்தினா குழந்தைங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்க. அதனால அவெல்லாம் கத்த வாய்ப்பு இல்லை. நம்மளை கட்டி போடலை, ஆனால் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்தா கூட குழந்தைங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமுறுத்திட்டான். நம்ம ஏதாவது பண்ண போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலையே. நேரம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அத்தானும் அண்ணனும் மனோஜும் நம்மளை தேடி வருவாங்க. அது வரையும் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஏதாவது பண்ண போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், அக்காவால் தாங்கிக்கவே முடியாது. எல்லாம் இந்த ஆளால் வந்தது. நான் பாட்டுக்கு எனக்கு என்னென்ன இருந்திருக்கணும். பேசாமல் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நேரம் வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறேன், சமூக சேவை செய்கிறேன்னு நானே போய் வந்து மாட்டிக்கிட்டேன். கிழட்டு பயலே, உன்னை வயசானவன் நினச்சி பாவம் பார்த்து உன்னை வீட்டில் விடலான்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா குழந்தைகிட்ட கத்தியை காமிச்சு இப்படி என்னை இங்கே வந்து உட்கார வச்சிட்டியடா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். ஏன் மச்சான் அது பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருக்கு, அதை நின்றுட்டு இருக்க? டேய், உனக்கு இவளை பத்தி தெரியாது. சரியாந்திர ஆளு தெரியுமா? சும்மா சொல்லாத மச்சான். நீ கூட்டிட்டு வரும்போது தான் பார்த்தனே, அவ்வளோ அழகா அமைதியா வந்துச்சு. இதுக்கே அந்த பொண்ணை நீனு கட்டியும் வைக்கல, வாயை பொத்திட்டும் வரல, அது பாட்டுக்கு அமைதியா வந்துச்சு. அது அந்த குழந்தை மேல கத்தி இருந்ததாலதான் அந்த பிள்ளை அமைதியா வந்துச்சு. இல்லைன்னா அடிச்சிருந்துருப்பா. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய ஃபைட்டர் அவ. ஆமா ஆமா. சரி, எதுக்கு இந்த சின்ன சின்ன புள்ளிவெல்லாம் நம்ம தலை கடத்தி வச்சிருக்கிறாரு? என்ன விஷயமா? டேய், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்கணும். ஏன் எதுக்குன்னெலாம் கேட்டோம் அப்புறம் நம்ம காலி. அதுவும் கரெக்டு தான். டே மனோ, கண்ட நேரத்துலலாம் ஃபோன் பண்ணி மொக்க போடுவியடா. இப்போ உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணவே இல்லையா? ஃபோன் பண்ணினா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். உடனே எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தேடி வருவேன். நானும் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஏன்டா இப்படி பண்ணுற? Oh my god. மச்சான், நீ ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது. தப்பு பண்றேனா? யாரு? நானா? டேய், இப்பதான்டா கரெக்டா பண்ற. அவளை பாவம் போனா போகட்டும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு என்ன அடிச்சால, அப்ப முடிவு பண்ணண்டா அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு. என்ன அடிச்சது அவ தப்புன்னு உணரணும்டா. டே, அதுக்குன்னு இப்படி சின்ன குழந்தை, அதுவும் அது இப்போ பிறந்த குழந்தையாட்டுக்குடா, அதை போய் இங்கே கூட்டிட்டு வந்திருக்க. பாவம்டா அது. டே, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. வேணும்னா இன்னொரு குழந்தைய வேணா நான் தான் தூக்க சொன்னேன், அது வேணா நான் ஏற்றுக்குறேன்ப்பா. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது நீ என் தம்பிகிட்ட தான் கேட்கணும். சரி, உன் தம்பி எங்கே இருக்கான்? ஆமாம்ல, இன்னும் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் வந்திருப்பான். இரு மச்சான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். எனக்கு நல்லா தெரியுதுடா, கன்ஃபார்ம் ஜெயிலில் களிதான். உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் களிதான் திங்க போகிறேன். அண்ணாமலை, அண்ணி, அண்ணா, அண்ணா, குழந்தைய காணுண்ண. அண்ணி, அழாதீங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க. டேய், எப்படிடா, என்ன ஆச்சு? அர்ஜுன் எங்க? அர்ஜுன் ஏங்க, அங்க இருக்காங்க பாருங்க. டே அர்ஜுன், என்னடா, என்ன நடக்குது இங்க? ரியாவை எப்படி யார் தூக்கிட்டு போனா?
ஏதாவது தெரிஞ்சுதா? கிரண் வீட்டுக்கு வந்ததுமே நிலா ஓடி வந்து அழுதா ரியாவை காணோன்னு. எனக்கு ஒன்றுமே புரியலடா. உடனே சிசிடிவியை செக் பண்ணேன். வயசானவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வெளியில் யாரோ வெயிட் பண்ணியிருக்காங்கடா. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க வெளில போயிருக்காங்க. வெளியில் வெயிட் பண்ணவங்கிட்ட குழந்தைய கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்கடா. அவன் எங்கே எடுத்துகிட்டு போனா என்னன்னே தெரியல. இப்போதைக்கு அவனுங்க மூஞ்சி மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர எங்கே தூக்கிட்டு போனாங்க என்ன எங்கே இருக்காங்க ஒன்றுமே புரியல கிரண். இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலடா. பணத்துக்காக தூக்கியிருந்தா இந்நேரம் ஃபோன் வந்திருக்கும்ல. இது என்னன்னு எனக்கு புரியல கிரண். ஆமாம்மாம்மா, பாப்பாவை தூக்கிட்டு போய் இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது. இவ்வளோ நேரமும் அவங்க ஃபோன் நம்மளுக்கு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போனவனுங்க கண்டிப்பாக நமக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டிருப்பானுங்கல்ல. ஆனால் அவங்க எதுவுமே கேட்கல. அப்போ இதுலேருந்தே தெரியுதில்ல. நீ என்ன சொல்ற மனோஜ்? ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பணத்துக்காக கடத்திருந்தேன்னா இந்நேரம் ஃபோன் வந்திருக்கும். அப்படின்னா ஆஃபீஸ் பிரச்சனையில் யாரோ தான் இப்படி பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, மனோஜ் சொல்ற ஆங்கிளையும் பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கு. ஒருவேளை நமக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம் தர்றதுக்காக இது மாதிரி யாராவது பண்ணியிருக்கலாம்ல. கொஞ்சம் யோசி. சமீபத்தில் யார்கிட்டயாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துதான்னு பாரு, யோசிச்சு பாரு. அப்படி இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையேடா. ரியா ரியா எங்கடி இருக்க? நிலா அழாதடி, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீ அழாத. இல்லடி பிரபா, எல்லாம் ஏன் தப்பு தான். நான் அவள் பக்கத்திலே இருந்திருக்கணும். அவளை விட்டுட்டு நான் வந்துட்டேன். அதனால தான் எல்லாமே ஏன் தப்பு. என்னால தான் என் பொண்ணு இப்போ தொலைஞ்சு போயிட்டா. அப்படிலாம் எதுவும் இல்லடி. அவள் இங்கே தான் இருப்பா. நீ கவலைப்படாத. சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சிடலாம். பிரபா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அம்மா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? காவியா, ரியா குட்டியை காணும். என்னத்த சொல்றீங்க? ரியாவை காணுமா? ஆமாம், ரியாவை காணும். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்து. என்னத்த சொல்றீங்க? யாரு வந்து வீட்டில்? அம்மா, என்னம்மாச்சு? நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படிம்மா? வீட்டில் தாண்டி இருந்தோம். சொந்தக்காரவங்க பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்பி உள்ளே விட்டேன்டி. இப்படி என் வாரிசையே தூக்கிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலடி. என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா, அர்ஜுன் எங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் வீட்டில் இருக்க அந்த கேமராவில் பார்த்து வசந்த தம்பி இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அர்ஜுன், ஏய் நில்ல. நீ சஸ்திகாவை கூப்பிட தானடி போன. இப்போ நீ மட்டும் வந்திருக்க. எங்கடி அவ? என்னம்மா என்கிட்ட கேட்குறீங்க? அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா? நீ தானடி கூப்பிட போன. உன் கூட தானே வரணும். நீ தனியாக வந்துட்டு அவளை வீட்டுக்கு வரலையான்னு கேட்குற? அம்மா, அவள் ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு ட்ரெஸ்ஸு கேட்டாம்மா. அதை வாங்கலான்னு தான் போனேன். டைம் ஆயிடுச்சு. ராதிகா அங்கே போயிருப்ப போல. எனக்கு ஃபோன் பண்ணா. நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டா. நானும் சரி பார்த்து கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். அப்போது இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னடி சொல்கிற? அவளை கூட்டிகிட்டு வர சொன்னியா? அவங்க இன்னும் வரலையே. அம்மா, ஒன்றும் ஆயிருக்காது. அவங்க ஃபோன் பண்ணாங்க தான். பார்க்கில் விளாண்டுட்டு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட நிற்கிறோம் அண்ணி. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணோம்மா.
நான் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சிதான் நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடி சொல்கிற? ராதிகாவும் வரல, சஸ்திகாவும் வரல. அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிற. அவங்க வந்திருக்கணுமே, வரலையே. வரலையா? சரி இருங்கம்மா, நான் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். மா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. என் பேரப்பிள்ளைங்க 2 பேருமே, பேரப்பிள்ளை 2 பிள்ளையுமே காணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை என்னாச்சு? என்னம்மா காவியா, நீ ஏற்கனவே வீட்டில் இருக்க குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிறோம், இப்போ சஸ்திகாவையும் காணுன்னு வந்து சொல்ற? பா, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. என்ன நடக்குதுன்னு தெரியலை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா நான் அவகிட்ட பேசினேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவானின்னு சொன்னாப்பா. அதனால தான்ப்பா நான் வந்துட்டேன். இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கே ரியாவை வேற காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. ஒன்றும் இல்லை காவியா, அழாத, பயப்படாத, ஒன்றும் இல்லை. ரியாவை யாரு கடத்தியிருப்பாங்களோ அவங்க தான் சஸ்திகாவையும் கடத்தியிருப்பாங்க. ஒரே டைம்ல 2 குழந்தைங்களையும் காணும்னா அப்போ ஒரே ஆளு தான் கடத்தியிருப்பானுங்க. நீ அழாத, கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? டேய் அர்ஜுன், சஸ்திகாவையும் ராதிகாவையும் காணுமாண்டா. என்னது? சஸ்திகாவையும் ராதிகாவையும் காணுமா? அக்கா, நீ என்ன சொல்ற? சஸ்தி ஸ்கூலுக்கு இன்னைக்கு ராதிகா போயிருந்திருக்கா. நான் வர டைம் ஆனதும் எனக்கு ஃபோன் பண்ணா. நான் வர ரொம்ப டைம் ஆகும், நீயே குழந்தைய கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். சரின்னு சொன்னா. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. அவள் எங்கே இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை கடத்திட்டாங்களான்னு என்னன்னு தெரியலடா. டே அர்ஜுன், என்னடா இது? வீட்டில் இருந்த குழந்தையும் காணோம், ஸ்கூலுக்கு போயிட்டு ராதிகா கூட்டிட்டு வந்திருக்கா, இப்போ அவளையும் சேர்த்து காணும்னு சொல்றாங்க. இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆமாம் மாமா, எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்கு. இது வேற ஏதோ பிரச்சனை போல. இப்போ என்னடா பண்றது? மனோஜ், நீ ஸ்கூல்ல போய் பாரு. ஸ்கூல்ல இருந்து பக்கத்துல பார்க்குக்கு தான் போயிருக்கன்னு சொன்னாங்க. பார்க்குக்கு போயிட்டு எப்படியும் அது பக்கத்துல இருக்க ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போயிருப்பாங்க. நீ அங்க போய் பாரு. அர்ஜுன், நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். வசந்திட்ட போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் எங்க இருக்கானோ அங்க ஃபோன் பண்ணிட்டு நம்ம அங்க போகலாம். என்ன? ஓகே மாம்ஸ், அப்போ நான் ஸ்கூலில் போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் வசந்தனான்ட்ட போயிட்டு என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள். கடத்தனவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவன் நான் சும்மா விட மாட்டேன். மனோஜ், அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பொறுமையா இரு. பொறுமையா இருந்து தான் குழந்தைங்கள மீட்க முடியும். புரியுதா? பணத்துக்காக அவனை ஃபோன் பண்ணவே இல்லை. அப்ப இது வேற ஏதோ பிரச்சனை தான். நீ போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ஆ சரி மாமா. அர்ஜுன், நீ வாடா. இங்க பாரு, கிட்ட வராத, கிட்ட வராத. இங்க பாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எங்களை ஏன்டா கடத்திட்டு வந்திருக்கீங்க? கிட்ட வராத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிட்ட வராத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.